இன்றைக்கி விரும்பியோ விரும்பாமலோ திமுக மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. இது அயோத்தியாவில் நடக்கும் சம்பவம் அல்ல, ராஜஸ்தானில் நடக்கும் சம்பவம் அல்ல, மேற்கு வங்கத்தில் நடக்கும் சம்பவம் அல்ல, நம்ம ஊரில் நடக்கிற சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மதுரையில் போய் ஒவ்வொரு ஊரிலும் விஜய் நிற்கிறார். திருப்பரங்குன்றனே பேசியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் நிற்பது விஜய். திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய். இப்போ அந்த திருப்பரங்குன்ற விஜய்க்கு என்ன நிலைப்பாடு சொல்லணுமா வேணாமா? ஒன்று இங்கிட்டு நில்லு, இல்லை அங்கிட்டு நில்லு, அண்ணன் சொன்னது தான் சொல்லணும். அப்புறம் அப்போ என்னதாங்க நிலைப்பாடு உங்களுக்கு? இன்றைக்கி அந்த நம்ம இப்போ பேசுனது போல் தீபம் ஏற்றிட்டு போயிருந்து சத்தம் போடாமல் எல்லாம் கலைஞ்சு போயிருந்தாங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க போகலாம். நம்ம இது ஆளுங்கட்சி திட்டமிட்டு ஊதி பெரிதாக்குகிறது. இதில் நீங்கள் ரெண்டு சைடில் ஒரு சைடு எடுத்து தான் சார் ஆகணும். வக்ஃபுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கல்ல சார் நீங்கள், இதில் என்ன சார் உங்களுக்கு நிலைப்பாடு? ஆமாம், அதில் எடுக்கும்போது இதில் என்ன சார் சிக்கல்? என்ன சிக்கல்னா எதுக்கு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு எதுவுமே வாயை திறக்காமல் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னே நீதி வெல்லும்னு போகிறது ஈஸியாக இருக்கா? ஒன்று தப்புன்னு சொல்லு, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு, ஏற்றணும்னு சொல்லு. இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னா சினிமாவுக்கு போங்க. இல்லை சார், ஃபஸ்ட்டே அவர் வந்து கிறிஸ்டினு சிறுபான்மையினர் அப்படின்றதுக்கான ஒரு முத்திரை வந்து குத்தப்பட்டுச்சு. அப்படி இருக்கப்ப மறுபடியும் ஹிந்துக்களுக்கு எதிராக வந்து ஏதாவது பேசிட்டாருன்னா அப்போ அரசியல் வராதிங்க சார். நாளைக்கு ஆட்சிக்கு வராருன்னு வைங்களேன், ஹைப்போதட்டிக்கலாக பேசுவோம், முதலமைச்சர் ஆயிட்டாரு. இந்த மாதிரியான விவகாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பீங்கன்னு ஒரு பொதுமக்களாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு விவகாரத்தில் நிலைப்பாடு எடுக்கவே உங்களால் முடியவில்லையே. இதில் உங்களுக்கு நாட்டை ஆளணுன்ற ஆசை ஏன்?